வணக்கம் ரோவலே. கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பீச் ஒன்று இருக்குது. சரியான வெயில் அடிக்குது. வெயில் வந்து கொளுத்து. செட் குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. பாத்ரூமோட ரூம் செட்டப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா தங்கி இருந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் எங்கேயும் குளிச்சு கொள்ளலாம். இங்கே சவாரி இருக்குது. நீங்கள் கடலில் குளிச்சுட்டு இங்கேயும் வந்து குளிக்கக்கூடிய மாதிரி. இது நல்ல தண்ணி. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகையால் வந்து அடுத்து கொண்டு கடலை ரசிக்கக்கூடிய மாதிரி இங்கே வந்து அடிச்சிருக்கிறாங்க செட்டப்பாக. பார்த்தீங்கன்னா தெரியும், கடற்கரையை பார்த்து கொண்டே அழகாக நல்ல காற்று வாங்கி கொண்டு ஊஞ்சல் ஆடக்கூடிய மாதிரி ஊஞ்சல் கட்டியிருக்கிறாங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்குது. வணக்கம் ரோவலே. கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பீச் ஒன்று இருக்குது. அந்த பீச்சுக்கு தான் இன்றைய தினம் நான் போக போகிறேன். நான் வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். இதுக்கு முதல் நீங்கள் அந்த பீச்சினுடைய நிறைய காணொலிகள் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். வாங்க வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அந்த பீச்சினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னித்தலை சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் ஒன்று போட்டிருக்கு. 12.8 கிலோமீட்டர் தூரம் போகணுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகின்ற பிரதான பாதை. இதால் போனீங்கன்னா சங்குப்பட்டி பாலம் வரும். சங்குப்பட்டி பாலம் கடந்து அப்படியே யாழ்ப்பாணம் போகிற பாதை வருது. இதால் தான் நாங்கள் இப்படியே இந்த பக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே போக போகிறோம். அந்த பீச்சுக்கு போக போகிறோம். இப்போ வாங்க நாங்கள் பீச்சுக்கு போகிற பாதையினுடைய அமைப்புகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து இப்படியே நேராக போய் இங்கே இடது கை பக்கத்தில் வந்து திரும்பணும். ஒரு கிரவல் பாதை ஒன்று திரும்புது பாருங்க. இப்படியே நேராக போனால் சங்குப்பட்டி பாலம் வரும். அப்படியே இதால் வந்து பார்த்தீங்கன்னா இடது கை பக்கத்தில் கிரவல் பாதை இதால் தான் அந்த பீச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட் ஒன்று போட்டுருக்கு பாருங்க. இந்த போட்டுக்கு பக்கத்தால் ஒரு மணல் பாதை ஒன்று போகுது. இந்த மணல் பாதையால் தான் போகணும். மேஜர் பாதையாக தான் ஃபுல்லாகவே வந்து மணல்லாம் பாருங்க. மோட்டர் சைக்கிளில் வர்றது கொஞ்சம் ரிஸ்கான இதில் தான் பார்த்து வரணும். மோட்டர் சைக்கிள் கொஞ்சம் சறுக்க பார்க்குது. நேராக போனோம்னா ஒரு போட் ஒன்று போட்டுருக்கலாம். பார்ப்போங்க. இங்கே பாருங்க மணலை பாருங்க. இதுக்கு லைட் நட்டு போகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. இந்த போட் இந்த பக்கத்தால் திரும்பணும். அப்படியே பக்கத்தில் ஒரு மாதா சுருவம் இருக்குது. அதனால் திரும்பி இந்த பக்கத்தால் போகும். ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காடாக தாங்க இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் வந்ததுக்கு பிறகு இதில் வாங்க ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காடு தான். காட்டுக்கு நடுவுலாம் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வாகனத்தையும் காணையில் ஒன்றையும் காணையில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்டு பாதையை கடந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். எந்த இடம்னு தெரியல. இதில் 4-5 பாதை போகுது. எந்த பாதையால் போகணும்னு தெரியல. இது ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன கேம்ப் ஒன்று. அவையிட்ட கேட்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த பாயிண்டால் அப்படியே நாங்கள் கடந்து போகிறோம். இதுலேருந்து ஒரு 50-100 மீட்டர் தூரம் தான் பரம்பிச்சேன். வரும்போது ஃபுல்லாக இப்படி தான் மணல் இருந்தது. இப்படி தான் பாதை. வந்து சேர படாத பாடுபட்டாச்சு. இவ்வளோ தூரத்தில் வந்து பீச்சை கட்டி வச்சுருக்காங்களப்பா. இதில் வெஹிக்கிள் பார்க்கண்டு அடிச்சிருக்கு. இதில் வந்து வாகனங்களை வந்து நாங்கள் விட்டுட்டு உள்ளே போகலாம். நான் வந்து முன்னுக்கே விட்டுட்டேன். இதில் வந்து நம்மளுடைய நுழைவாயுள். என்ன மரம்னு தெரியலை எனக்கு உண்மையாலுமே. இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டு பக்கமும் இந்த மரம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதோட இது வந்து அன்னாசி மாதிரி இருக்குது பாருங்களேன். புல்லு. நான் மரத்தோட பேர் தான் எனக்கு தெரியல. நல்ல காற்றோட்டமாக அற்புதமாக இருக்குது. நிறைய ஓலை கொட்டில்கள் வந்து போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கைகள் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருந்து கடல் காற்றை வாங்கக்கூடிய மாதிரி
நல்லா அற்புதமாக செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இருக்கைகள். ஊஞ்சல் வந்து வித்தியாசமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வர இந்த மாதிரி ஊஞ்சல் வந்து கட்டியிருக்கிறாங்க. இங்கே வர வந்து கயிறாலை வந்து பின்னி இருக்கிறாங்க. அந்த தூணெல்லாம் வந்து கைத்தாலையும் பின்னி இருக்கிறாங்க. மேலே இருந்ததெல்லாம் கயிறாலையும் வந்து பின்னி இருக்கிறாங்க. நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நல்ல வெள்ளை மண் பாருங்க எப்படி இருக்கு. அது வித்தியாசமான முறையில் உள்ள சுரங்கம் மாதிரி இருக்கு. இந்த மரம் வளர்ந்துருக்கிற அமைப்பு வந்து அப்படித்தான் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு. ஜே இல்லை மேசை எல்லாமே இருக்குது, இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி. நீங்கள் வந்து வீட்டையே இருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்தீங்கன்னா கூட குடும்பமாக இங்கே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரியான அமைப்பில் அங்கங்கே மேசையெல்லாம் போட்டு கதிரையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கடற்கரையிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஊஞ்சல் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கடற்கரையை பார்த்து கொண்டே அழகாக நல்லா காற்று வாங்கி கொண்டு ஊஞ்சல் ஆடக்கூடிய மாதிரி ஊஞ்சல் கட்டியிருக்கிறாங்க. நான் வந்த நேரம் சரியான வெயில், ஆனால் பின்னேற நேரம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல குளிர்மையாக இருக்கும். மதிய டைம் வந்தீங்கன்னா நல்லா குளிக்கலாம். இந்த உச்ச வெயில் எல்லாம் கடலில் இறங்கி குளிக்கணும் போல ஆசையாக இருக்குது. பார்ப்போம், கடைசியில் குளிக்கணும்னா குளிப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகையால் வந்து படுத்துக்கொண்டு கடலை ரசிக்கக்கூடிய மாதிரி இங்கே வந்து அடிச்சிருக்கிறாங்க செட்டப்பா. கைக்காலையும் வந்த மாதிரி தான் கட்டிருக்கிறாங்க. அந்த வரம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஊஞ்சல் இருக்குது. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை நாள்களில் தான் ஆக்கள் கூடுதலாக வருவாங்க நினைக்கிறேன். விடுமுறை நாட்களில் வந்து ஆக்கள் கூடுதலாக வருவாங்க. இங்கால வந்து ரூம் இருக்குது, ரூம் அட்டாச் பாத்ரூம்களோட ரூம் செட்டப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா தங்கி இருந்து பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி ரூம்ஸ்கள் இருக்குது. கருங்கல்ல கொண்டு கட்டியிருக்காங்க பாருங்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேண்டீனும் இருக்குது. அந்த கேண்டீனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் இருக்குது, கொத்து இருக்குது, மற்றது பிஸ்கெட் ஐட்டங்கள், சோடா ஐட்டங்கள்லாம் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து சாப்பிட்றதுக்குரிய இடங்கள் எல்லாம் வந்து அமைப்பாக கட்டியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து பியரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. வந்து டின் பியர் வந்து இருக்குது, 900 ரூபா அப்படி விற்கிறாங்க. அப்படி ஒரு அமைப்போட ஒரு கேண்டீனும் இருக்குது. அங்கால தொங்கல்லையும் வந்து ஒரு ஊஞ்சல், 2 ஊஞ்சல் இருக்குது, பார்க்க தெரியும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் வந்து கட்டியிருக்கிறாங்க. கடலில் வந்து குளிச்சுட்டு இங்கேயும் வந்து குளிக்கக்கூடிய மாதிரி நல்ல தண்ணி இங்கே இருக்குது. நீங்கள் இங்கேயும் குளிச்சு கொள்ளலாம். இது வந்து போத்தலில் பிக் பண்ணியிருக்காங்க பாருங்க. போத்தலில் பிக் பண்ணியிருக்காங்க. இங்கே ஷவர் இருக்குது. நீங்கள் கடலில் குளிச்சுட்டு இங்கேயும் வந்து குளிக்கக்கூடிய மாதிரி. இது நல்ல தண்ணி.
கடல்ல குளிக்கலாம்ன்ற ஐடியா இருக்குது. தண்ணியை பார்த்தோன்னா குளிக்காம போக மனசு வரையில, அப்படி சுத்தமான தண்ணியா இருக்கு பாருங்க. அலையும் வந்து பெரிய அலையண்டு இல்லை, பயப்பட தேவையில்லை. ஃபேமிலியாக வந்து உங்களுடைய விடுமுறையை கழிச்சிட்டு போகிறதுக்கு நல்ல இடம் தான். ஆனால் தூரம், பாதை கொஞ்சம் சரியில்லை. நீங்கள் பாதையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி நல்ல ஒரு இடம், பொழுதுபோக்குக்கு ஒரு நல்ல இடமா தான் இருக்குது. தண்ணி பாருங்க, அவ்வளவு சுத்தமா கண்ணாடி மாதிரி இருக்குன்னு பாருங்க. மீன் ஓடுறது கூட தெரியுது அப்படியே தண்ணி இல்லையா. அதில் கொஞ்சம் பொடியல் செட் குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. காற்றோட்டமா இருக்கு. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள், நல்லா இருக்குது, இடம் நல்லா இருக்குது. பாதையை தவிர மற்றபடி இடம் வந்து நல்ல இயற்கையோடு ஒன்றுச்சு. ஒரு குடும்பமாக வந்து இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல இடம் தான். தார் பாதை போட்டால் இந்த இடம் வந்து உண்மையாலுமே அடிக்கொருக்கா வந்து ரசிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இந்த ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகலாம். மற்றபடி வந்துட்டு போனீங்கன்னா திருப்பி வர மாட்டீங்க, அந்தளவுக்கு பாதை வந்து கொடூரமாக இருக்குது. ஓகே, இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.